வணக்கம். நான் உங்கள் ஆஞ்சலா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆங்கிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஆங்கிஸ் ரெசிபீஸில் ஒரு சூப்பரான வெண்டைக்காயை வச்சு ஒரு குர்குரே பண்ண போகிறோம். இதை ஹிந்தியில் பிண்டி குர்குரே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெண்டைக்காய் குர்குரே பண்ணுறதுக்கு நான் பாருங்கள் வெண்டைக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த உள்ள இருக்க விதைகள் வேண்டானா நீங்கள் எடுத்துருங்க. நான் விதையோட தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த வெண்டைக்காய் கூட சும்மா 2 சிட்டிகை மஞ்சள் பொடி போடுறேன். ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச் ஃபுட் கலர் போடுறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம்னா நீங்கள் விட்டுறலாம். அரை ஸ்பூன் உப்பு. இதை ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 5 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அந்த கடலை மாவுல சேர்த்துக்கலாம். கடலை மாவு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் உடையாம மெதுவா திருப்புங்க. இப்போ நான் போட்டிருக்க கடலை மாவு சரியா இருக்கு. உங்களுக்கு பத்தலைன்னா நீங்க கடலை மாவு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் குர்குரே பண்றதுக்கு வெண்டைக்காய்லாம் ரெடியா இருக்கு. இப்போ இதை அப்படியே ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். நான் வெண்டைக்காய் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிருக்கு. நான் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். அதில் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெண்டைக்காயை போட்டதும் திருப்பிடாதீங்க. ஒரு 3 நிமிஷம் கழிச்சு திருப்பலாம். வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதுவும் வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். நம்ம சுவையான பிண்டி குர்குரே தயாராகிடுச்சு. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிண்டி குர்குரே உண்மையாகவே ரொம்ப சுவையாக ரொம்ப மொறுன்னு வந்திருக்கு. நான் பொய் சொன்னாலும் நீங்கள் இதை செஞ்சு பார்க்கும்போது நான் கண்டிப்பாக மாட்டிக்குவேன். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் செய்கிற ரெசிபிலாம் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் கடையில் போய்ட்டு நிறைய குர்குரே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க இல்லையா? இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆங்கிஸ் ரெசிபீஸை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல சுவை நல்லது.